ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 முக்கியமான விஷயத்தை பற்றி இதில் பார்க்க போகிறோம். ஆன்லைன் கேமிங் பில் சம்மந்தப்பட்டது தான். ஸோ அந்த கேஸ் சம்மந்தப்பட்டது 3 முக்கியமான விஷயம். ஸோ ப்ராப்பராக அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த கேஸ் டீட்டெயில்ஸ்க்கான ப்ராப்பரான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது அஃபிஷியலாக வெளியில் வர வரைக்கும் நம்மளுடைய மெயின் சேனலை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது சம் ரீசன்ஸ்க்காக. ஸோ நம்ம இந்த சேனலை மஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனே வரும். அதேமாதிரி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ட்ரேடிங்க்கான கால்ஸ் அண்ட் ட்ரேடிங் லேர்ன் பண்ணால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட் விசிஸ் சென்டர். ஸோ ஸ்டேட்டில் யார் யார் வந்து இதுக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, இந்த ஆன்லைன் கேமிங் பில்க்கு எகென்ஸ்டாக சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதை எதுக்காக பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு சாதகமாக இருக்கான்றதை பார்க்குறோம். இரண்டாவது, இப்போ நவம்பர் 4 நடந்த ஹியரிங்கில் கவர்மெண்ட்டை வந்து ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு நவம்பர் 26 என்னென்ன நடக்கும் ஹியரிங்கில் அப்படின்ற டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். இன்னொன்று, இப்போ டெம்பரவரியாக வந்து பெய்ட் கான்டெஸ்ட்லாம் சில ஆப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கிளாரிட்டியாக தெரியல. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட் விசிட் சென்டர். ஸோ ஸ்டேட்டில் எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் ஒரு 2020 அப்போ பேன் பண்ணியிருந்தாங்க. அது ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்தது. தமிழ்நாடு ஹைகோர்ட்டில் வந்து இந்த கேம் ஆஃப் ஸ்கில்ன்றதை ஸ்ப்ளிட் பண்ணி அதை வந்து அன்பேன் பண்ணாங்க. அது பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி, அதாவது TNOGA, தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேஷன் போர்டே அவங்க க்ரியேட் பண்ணி நிறையா ரூல்ஸஸ்ன்றது கொண்டு வந்தாங்க. அதாவது நைட்டு வந்து 12 AM to 5 AM ப்ளே பண்ண முடியாது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரூல்ஸு. அதுக்கப்புறம் வந்து 18+ ஏஜ் கேட்டகரி, KYC, அதுக்கப்புறம் இன்னும் எக்கச்சக்கமான ரூல்ஸஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ப்ளஸ் இந்த பெட்டிங் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதை வந்து பேனும் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃபேண்டசியை விட்டுட்டு இந்த மாதிரி SR No கேம்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா, ஃபேண்டசிலேயே சில ஆப்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் இவங்க இப்போ அப்போஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இதை நாங்களே வந்து ரெகுலேட் பண்ணி இதை வந்து அழகாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம், நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தோம், நாங்களே ரூல்ஸஸ்லாம் கொண்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இது இவங்க கேட்காம கொள்ளாமல் மொத்தமாக ஃபுல்லாக போடுறப்ப எங்களுடைய பவர் வந்து இங்கே எடுத்துக்கொள்ளப்படுது. ஸோ இது வந்து நாங்கள் இதை ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, கர்நாடகா கவர்மெண்ட்டும் சரி ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் லா வந்து ஸ்டேட்டோடைய பவரை எடுத்துக்குது. இதை ஆன்லைன் கேமிங்கை ரெகுலேட் பண்ணுறதோ இல்லை பேன் பண்ணுறதோ எங்களுடைய கையில் நீங்கள் கொடுத்துடலாம், நாங்களே பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி தமிழ்நாடு சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாம் சப்மிட் பண்ணி இந்த மாதிரி TNOGAன்னு ஒரு ரெகுலேஷன் போர்டே நாங்கள் வச்சு இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் போட்டு ரெகுலேட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்படி பண்ணிகிட்ருக்கப்போ நீங்கள் அதை வந்து ஒரு இது பண்ணாமல் எங்களுடைய பவரை பறிக்கிற மாதிரி நீங்கள் எப்படி டோட்டலாக பேன் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட் லாவை வந்து ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் வந்து ஒரு ஹைகோர்ட்டில் நடந்த ஒரு லாவை வந்து ஓவர் ரைட் பண்ணக்கூடாது, அதை மாற்றக்கூடாதுன்ற மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதையுமே வந்து நெக்ஸ்ட்டு நவம்பர் 26 அன்றைக்கி தான் மொத்தமாகவே இதில் இருக்கக்கூடிய கேமிங் கம்பெனிஸோட இதுவாக இருக்கட்டும், இல்லை எல்லா இது சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸையுமே வந்து நெக்ஸ்ட்டு 26 தான் வந்து பார்க்க போகிறாங்க. அதுக்கு தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து கவர்மெண்ட் சைடில் ஒரு ஃபுல் பெட்டிஷன், அதாவது இதை பற்றின ரிப்ளை, அதாவது இவங்க கேமிங் சைடில் சில ஆர்குமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, ஸ்டேட் சைட்லேருந்து 2 ஸ்டேட்ஸுமே ஆர்குமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை ஃபுல் டீட்டெயில்ஸோட நெக்ஸ்ட்டு ஹியரிங்க்கு ஃபைனலாக சப்மிட் பண்ணணும்னு சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு நவம்பர் 26 மேஜராக மொத்தத்துக்கு எல்லாத்தையுமே வந்து இது பண்ண போகிறாங்க. பட் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அப்போயே வருமானது டவுட்டு தான். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த டெம்பரவரியாக பெய்ட் கான்டெஸ்ட் சில ஆப்ஸில் ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன் எகெயின். ஸோ சின்ன சின்ன ஆப்ஸ் வந்து இந்த டைமை யூஸ் பண்ணி யூசர்ஸை கிராப் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃப்யூச்சரில் ஃபேண்டசி வந்துருச்சுன்னா நம்ம அதை பயன்படுத்திக்கலான்ற மாதிரி அவங்களுடைய ஓன் சேக்குக்காக யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் 100% கிளாரிட்டி இல்லை. எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது வாய் வார்த்தையாக தான் இருக்கே தவிர்த்து எந்த ஒரு லீகல் எதுவுமே கிடையாது, 100% கிளாரிட்டியும் கிடையாது. ஸோ அதனால் சின்ன சின்ன ஆப்ஸை நம்பி அதில் போய் நீங்கள் வந்து எதுவும் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி சில ஸ்மால் ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் உங்கள் வாலெட்டில் அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் அதை மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, சின்ன சின்ன ஆப்ஸ் வந்து இன்னுமே வித்ட்ரால் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க யூசர்ஸ்க்கு. அதனால் அதை வந்து ப்ளே பண்ண வைக்கலாம், இப்போதைக்கு நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகணுன்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். ஆனால் என்ன கேட்டால் நீங்கள் எதுவும் அவசரப்பட வேணாம், வெயிட் பண்ணுங்கள். 100% கிளாரிட்டி வந்தால் நம்ம சேனலை நான் அப்டேட் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணிக்கலாம்.
இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு. ஸோ சின்னதாக இந்த ஒரு ஸ்பார்க் கிடச்ச உடனே நம்ம வந்து ஃபயராக இருக்க வேண்டாம். ஸோ எதனால வந்து ஒரு காமாக மூவ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். எனக்கு நேம் தெரியாத ஆப்ஸ் நேம்லாம் சொல்லி இதில் ஓப்பன் பண்ணிட்டாங்க, இது ப்ளே பண்ணலாமா, அதே மாதிரி நான் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணேன், பேங்க்கு கேஒய்சிலாம் வெரிஃபை ஆக எவ்வளோ நேரம் ஆகும், நியூவாலாம் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்பில் வந்து பெய்ட் கான்டெஸ்ட் வந்துருச்சுன்னு நம்பி நியூவாக இன்ஸ்டால் பண்ணி அதை வெரிஃபை பண்ணிகிட்ருக்கீங்க. அது வந்து தேவையே இல்லாத வேலை தான், வேஸ்ட்டு சொல்லப்போனால். ஏன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து இந்த மாதிரி கேமிங்க்கான டிரான்சாக்ஷன் பேமெண்ட் கேட்வே வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த ஒரு டெபாசிட்டோ விட்ராலோ எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. அந்த ஓல்டு யூசர்ஸ் அந்த ஸ்மால் ஆப்பில் ஏதாவது அமௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும் அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி நான் வேணான்னு தான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு இன்ஃபோ தான் கிடச்சிருக்கு. ட்ரீம் லோனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிக் பிராண்ட்ஸ் ட்ரீம் லோன்லாம் அவங்களோட யூசர்ஸ்க்கு எல்லா அமௌண்ட்டையுமே கொடுத்துட்டாங்க. வெயிட் பண்ணலாம், சின்ன சின்ன ஆப்ஸ் மட்டும் தான் 6 மந்த் டைம் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ட்ரீம் லோன், விசன் 11, மை லோன் சர்க்கிள், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான அஃபிஷியலாக எல்லாத்தையுமே அஃபிஷியலாக பண்ணக்கூடிய ஆப்ஸ் வந்து கவர்மெண்ட் சைடில் இந்த மாதிரி பேமெண்ட் கேட்வே வந்து ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் வந்து டெம்பரரி ரன் பண்ணுறதுக்குன்ற மாதிரி கேட்டிருக்கிறதாக ஒரு இன்ஃபோ வந்திருக்கு. சப்போஸ் பர்மிஷன் வந்துச்சு, 100% கிளாரிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னா நான் உடனே அப்டேட் பண்ணுறேன். அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்பயுமே கொஞ்சம் நான் 50-50 தான் சொல்ல முடியும்னா, நவம்பர் 26 என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இந்த பக்கம் மாற்றிட்டாங்க அப்படின்னா எகெயின் நம்மளுடைய அமௌண்ட்லாம் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எகெயின் அவங்க வந்து எல்லாமே எகெயின் பேன் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம் கூட யூசர்ஸோட அமௌண்ட்டை கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி ரொம்ப டைம் போயிடுச்சு, நிறைய ஆப்ஸில் நமக்கான அமௌண்ட் இன்னும் வந்து சேரலை. எகெயின் நீங்கள் டெபாசிட் பண்ணி அதை உங்கள் ஆப்பில் மாட்ட வைக்கணுமன்றது உங்களுடைய விருப்பம் தான். நான் 100% வேணான்னு தான் சொல்லுவேன். எதுனாலும் சுப்ரீம் கோர்ட்டோட ஃபைனல் டிசிஷன் வரட்டும். அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் நம்ம எதுனாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதான் நான் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய யூசர்ஸை நம்ம தான் பார்த்துக்கணும். இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து அவசரப்படுறீங்க, மெசேஜஸ் வருது, டெலகிராமில் பாட்டில் மெசேஜ் பண்ணுறீங்க, ஸோ கமெண்ட்ஸ் வருது, நிறையா எக்கச்சக்கமாக பண்ணுறீங்க. ஸோ டெலகிராம் லிங்க் இருக்குது, கீழே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அதை கொஞ்சம் கற்று வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நான் எகெயின் சொல்கிறேன், 100% கிளாரிட்டி கிடச்சோன்னே அப்டேட் பண்ணுறேன். அந்த இன்ஃபர்மேஷன் என்கிட்ட வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதுனாலும் மூவ் பண்ணுங்கள். அப்போயுமே நான் வேணான்னு தான் சொல்லுவேன். பட் ஸ்டில் இப்போ பண்ணுறதுக்கு அப்போ எவ்வளோ பெட்டராக இருக்கும். நிறைய பேர் ரொம்ப அவசரப்படுறீங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.